நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்றைய சிந்தனை: உடைந்து போக 1000 காரணங்கள் உண்டு, உயர்ந்து வர ஒரே வழி தன்னம்பிக்கைதான். முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் விடியும். உலக அளவில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கொரோனா தொற்று உறுதியானதால் மருத்துவமனையில் சிகிச்சை. காஷ்மீரில் சனாப் நதியின் மீது 1178 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த பாலம் 2 மலைகளை இணைக்கும் வகையில் உலகின் மிக உயரமான ரயில் பாதை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த சனாப் பாலத்தில் வந்தே பாரத் ரயில் கடந்தது. உலக வங்கியின் புதிய வரம்புப்படி நாள் ஒன்றுக்கு ஒரு மனிதன் 150 ரூபாய்க்கு கீழ் வருமானம் ஈட்டுபவர் வறுமையில் இருப்பதாக அர்த்தம். தற்போது பாகிஸ்தானில் இந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் எண்ணிக்கை 44% மேல் உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச லக்னோவில் மாலிகா பாதையை சேர்ந்த கலிமுல்லா கான் விவசாயி, தோட்டக்கலை மற்றும் பல வளர்ப்பில் அதிக ஈடுபாடு கொண்டவர். தன் தோட்டத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகளை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் பயன்படுத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் வேலூர் மாநகராட்சி அதிகாரிகள் நேற்று ஜூன் 6 திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட 37 கிலோ பிளாஸ்டிக் கவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 4 கடைகளுக்கு தலா 500 வீதம் 2000 ரூபாய் அபராதம் விதித்தனர். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் கர்நாடக பிரதமர் மார்க் கார்னி. அதற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். 108 அடி மகாவிஷ்ணு சிலை கம்பீரமாக காட்சியளிக்கும் உலகின் மிக உயரமான பிரம்மாண்டமான ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட 108 அடி மகாவிஷ்ணு சிலைக்கு மகா கும்பாபிஷேகம். கிரேனில் சென்று அர்ச்சகர்கள் பூஜை செய்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.